அனைவருக்கும் வணக்கம். மேலே உள்ளது கீழே வாரதும் கீழே உள்ளது மேலே வாரதும் காலத்தின் நியதி மாற்றத்துக்கேற்ப மாறுவோம் சொல்லி நாங்கள் நல்லதுகளை புதுசுகளை கொண்டுருவோம், பழதுகளை வைக்காமல் பிள்ளைகள் இலகுவாக கற்கக்கூடிய மாதிரி எல்லாம் தான் வாழ்க்கையும் அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து படிச்சுட்டோம். இன்றைக்கு உயிர் மெய்யெழுத்து அப்ப நாங்கள் என்ன படிச்சுட்டோம்? என்ன படிச்சுட்டோம்? ஆனா படிச்சுட்டோம். அப்ப உயிர் மெய் எழுத்து. அப்ப இந்த ரெண்டும் சேரைக்கதான் காணா வருது. அப்ப இந்த இக்கன்னா நாங்கள் படிச்சு நாங்கள் மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, ரெண்டும் சேரைக்குதான் க வருது. இப்பதான் நான் உயிர் மெய்ய சொல்லி கொடுக்குறேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நான் இலகு வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப இந்த க அப்ப இந்த ரெண்டு உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து. அப்ப இதுல என்ன இலங்கையில் உள்ள பொருட்கள் என்ன உங்களுக்கு அதான் என்ற ஆசை, என்ன கடத்த வேணும், எங்களோட பொருட்களை கடத்த வேணும் வந்து அந்த வகையில என்ன காணாவில் என்ன நாங்கள் படுத்தண்டா கடகம். கடகம் இது பெருசாக இருந்தா இதை கடகம் சொல்றோம். அப்படி வச்சு தலையில சுமந்து கொண்டு போறது, என்ன இப்படி சுமந்து கொண்டு போறோம். இது வந்து சின்ன நண்டபடியா பெட்டின்னு சொல்றோம். பெருசண்டை இவ்வளவு ஒரு நல்ல இது என்ன சொல்லுவோம், சின்ன நண்டா பெட்டி, பெருசண்டா கடகம். அப்ப இதுக்கு கடகத்துல வச்சு தேங்காய் சுமக்கிறது, பெனங்கொட்டை சுமக்கிறது, அப்படி கணக்கு அந்த தேங்காய் அந்த கடகத்துல பெரிய கடகத்துல பலகாரம் கூடி சேர்த்து போட்டு இப்படி மூடி வைக்கிறது. இவ்வளவு நல்ல சொல்லுவோம், அவ்வளவு ஹெல்த்தி. அப்ப கடகம். அப்ப க ட க அப்ப இவ்வாறான சொற்களை நீங்கள் சொல்லினா பிள்ளைகள் மறக்க மாட்டோம். அப்ப நாங்கள் கடத்தோடும். கடகம் பண்ணா பிள்ளைகளுக்கு தெரியாது, இங்க பிறந்த வளர்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப இதுகளை காட்ட வேணும், சொல்ல வேணும், அதுகளை சொல்லுங்கோ. அப்பதான் நாங்கள் தமிழை வாழ்விக்கலாம். நாங்கள் பொக்ஸ்ண்டா பிள்ளைகளை சும்மா பொக்ஸ் தான் நிற்குங்கள். அப்ப இவ்வாறான சொற்களை கடத்துங்கோ. அவ்வாறு வேறு என்ன சொற்கள் இருக்கு என்று சொல்லி பாருங்க. இந்த மணி இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுங்கோ. டிக்கா பனம்பொருளும் பனங்கட்டியும் பனையோலையும் தென்னையும் என்று சொல்லி எமக்கு உள்ளதெல்லாம் திணைகதான் என்று சொல்லிக்கொண்டு தமிழோடும் அறங்களோடும் வாழ்வோம். நன்றி.